நம்ம கற்போம் தமிழால் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரப்போகுது. ஸோ கைண்ட்லி ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். டைமை முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஜாயின் ஹியர், கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கைண்ட்லி கான்டாக்ட் அஸ் அட் எனி டைம். ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டவுன் பிளானிங்கில் ரீசெண்டாக கேட்ட ஒரு டிப்பிக்கல் கொஷின். இது வந்து எப்போ கேட்டாங்கன்னா, ரீசெண்டாக கடைசியாக டவுன் பிளானிங் நடந்தது சிவிலில். ஸோ அதில் கேட்ட ஒரு கொஷின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்யூஷன் தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. தே ஹவ் given some other wrong answer. we will see why it is wrong. சரியா? என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் அட் NB of a simply supported beam AB of length L and uniform A is subjected to moment M acting at N. அதாவது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இதோட லென்த் வந்து L, அப்புறம் EI வந்து யூனிஃபார்ம் த்ரூ அவுட் தி லென்த். அப்படின்னா என்ன மீனிங்னா, யங்ஸ் மாடுலஸும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டான். ஸோ EI இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? இப்போ மொமெண்ட் வந்து எந்த எண்ணில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கான். இது A, இது B. சரியா? மொமெண்ட் வந்து ஏன்ற எண்ணில் அப்ளை பண்ணு அப்படின்னு இருக்கான். ஆனால் அவன் டைரக்ஷனே தரல. டைரக்ஷன் தரணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் அசியூம் எனி டைரக்ஷன், நீங்கள் என்ன போட்டாலும். ஸோ எம்ன்ற மொமெண்ட் வந்து சப்போர்ட் ஏல ஆக்ட் ஆகுது அப்படின்றத அவன் கொடுத்துட்டான். ஸோ திஸ் இஸ் அ டயக்ராம் ஆஃப் திஸ் பீம். ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, ஏல வந்து மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. இப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, வாட் இஸ் தீட்டா அட் பி, வாட் இஸ் ரொட்டேஷன் அட் பி. இந்த கொஷினை நான் மொமெண்ட் ஏரியா மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம், பட் தட் வில் டேக் டைம். அகைன் I can also use Castigliano's first theorem. Again that is also tedious. ஏன்னா நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணணும், நீங்கள் குழப்புவீங்க, எங்கே மொமெண்ட் எடுக்கணும், எங்கே லென்த் எடுக்கணும், லிமிட் எப்படி எடுக்கிறது, என்ன ஈக்குவேஷன், இன்டகிரேஷன் பண்ண தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ மொமெண்ட் ஏரியா மெத்தடும் யூஸ் பண்ண முடியாது, Castigliano தியரமும் யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் ஆகும். என்ன மெத்தட்னா, கான்ஜுகேட் பீம் மெத்தட். தட் இஸ் வை யூ ஷுட் நோ திஸ் கான்ஜுகேட் பீம் மெத்தட். கான்ஜுகேட் பீம் மெத்தட் இருந்தது அப்படின்னா we can solve any problem. So இந்த ப்ராப்ளம் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், we can approach this using the conjugate beam method. We'll see what is that. So first conjugate beam method அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். Conjugate beam method. Conjugate beam method. So conjugate beam methodனா அது ஒரு imaginary beam. கான்ஜுகேட் பீம்ன்றது இமேஜினரி பீம், ப்ராக்டிக்கலாக கிடையாது. அந்த பீம் எதுக்குன்னா, ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளாம் அசியூம் பண்ணுற ஒரு பீம். ஸோ இதுதான் ரியல் பீம். வாட் இஸ் ரியல் பீம்? சிம்பிளி சப்போர்ட், இந்த எண்ணில் வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட், பியில் வந்து ரோலர். இது வந்து ரியல் பீம். இப்போ இந்த ரியல் பீமை ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் பீமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் திஸ் ரியல் பீம் இன்டு கான்ஜுகேட் பீம். எக்ஸ்ட்ரீம் எண்ணில் ஹிஞ்சிடு சப்போர்ட்டோ ரோலர் சப்போர்ட்டோ இருந்தது அப்படின்னா அது கான்ஜுகேட் பீமாக மாறுறப்போ என்ன வரும்? இட் வில் பி அகைன் வாட்? அதே தான் வரும். சரியா? எக்ஸ்ட்ரீம் எண்ணில் ஹிஞ்சிடு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ரோலராக இருந்தாலும் சரி இருந்தது அப்படின்னா கான்ஜுகேட் பீமாக மாற்றுறப்பையும் அதே தான் வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் த கான்ஜுகேட் பீம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த லோடிங் டயக்ராம் ஆன் கான்ஜுகேட் பீம்? லோடு என்ன கொடுக்கணும்? பெண்டிங் மூமெண்ட் பை EI. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் we should draw the bending moment diagram for this beam. ஸோ ஒரு கான்ஜுகேட் பீமில் லோடிங் டயக்ராம், அதாவது என்ன லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் பீமோட பெண்டிங் மூமெண்ட் வரும்ல, இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தான் that will act as load on the conjugate beam. ஸோ இந்த பீம்க்கான பெண்டிங் மூமெண்ட் தான் அந்த கான்ஜுகேட் பீமில் லோடாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் வரையலாமா? ஸோ we'll try to draw the bending moment diagram for this. So this is a simply supported beam, right? So A, B, this is A, this is B. So இங்கே ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. கரெக்டா? So now apply summation of V is equal to 0. அப்போ என்ன வரும்? VA plus VB is equal to 0 வா? ஏன்னா வெர்டிகல் லோடே இல்லை. கரெக்டா? So now I want to find reaction at A and B. So what is VA? எப்படி கண்டுபிடிப்பீங்க? Take summation of moment about B is equal to 0. Summation of moment about B is equal to 0 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? Plus VA into L. கரெக்டா?
ப்ளஸ் விஏ இன்ட்டு இந்த ஸ்பேன் வந்து எல் ப்ளஸ் விஏ இன்ட்டு எல் ப்ளஸ் எம் வருமா ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 0வா ஸோ அப்போ விஏ இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் எம் அப்போ விஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் எம் பை எல் ஸோ அப்போ விஏ மைனஸ் எம் பை எல்னா விபி என்ன சப்ஸ்டியூட் ஹியர் ஸோ விஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் பை எல் ப்ளஸ் விபி இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ விபி என்ன வரும் விபி இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் எம் பை எல் ஸோ அப்போ மைனஸ்னால் என்ன மீனிங்கு கீழே ஆக்ட் ஆகுது கரெக்டாக இது எப்படி ஆக்ட் ஆகுது இட் இஸ் ஆக்டிங் இன் upward direction m by l. So now let us try to plot the bending moment diagram. So what is bending moment at B? Simply support la bending moment இருக்குமா இருக்காது இருக்காதுல so அப்போ what is bending moment at B 0 டவுட்னா calculate பண்ணுங்க what is that plus m minus m by l into l so you'll get 0 but simply supportல எப்போ bending moment இருக்கும் அந்த சப்போர்ட்லயே ஒரு external moment கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேஸில் என்ன இருக்கும் ஒரு பெண்டிங் மூமெண்ட் இருக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் we calculate bending moment about this point what you'll get plus m by l into l that is equal to what m இங்கேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா plus m by l into l என்ன m லெஃப்ட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா m so what is the value of bending moment at A bending moment at A is m bending moment at B is 0 கரெக்டா ஸோ ரைட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா m by l into l m இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மூமெண்ட் ஆக்ட் ஆகுது m ரெண்டும் ஒன்று தான் ஸோ இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சாச்சு வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அட் A it is m at B it is 0 ஸோ காஞ்சுகேட் பீமில் லோடிங் டயக்ராம் என்ன லோட் அப்ளை பண்ணுன்னா பெண்டிங் மூமெண்ட்டை தான் லோடிங் டயக்ராமாக வரும் பெண்டிங் மூமெண்ட் இஸ் தி லோட் ஆன் தி காஞ்சுகேட் பீம் ஸோ இப்போ என்ன வரும் பெண்டிங் மூமெண்ட் பை EI கரெக்டாக m by EI ஸோ நவ் திஸ் இஸ் சம்திங் லைக் UVL something like UVL so once you have found this now yes இப்போ உங்களுக்கு ரொட்டேஷன் வேணும் அப்படின்னா find the shear force at conjugate beam at that point ஒரு பாயிண்டில் ரொட்டேஷன் கேட்குறான் ரியல் பீமில் அப்படின்னா அதே பாயிண்டில் காஞ்சுகேட் பீமில் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து ரொட்டேஷன் இதே ரியல் பீமில் வந்து டிஃப்ளெக்ஷன் கேட்குறான் அப்படின்னா find the bending moment at the corresponding point in conjugate beam so that will give you what that will give you deflection so slope in real beam is equal to what rotation in slope or rotation in real beam is equal to shear force in conjugate beam அதாவது ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னா அதே பாயிண்டில் நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து காஞ்சுகேட் பீம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினில் எங்கே ரொட்டேஷன் கேட்டிருக்கான் ரொட்டேஷன் அட் பி தானே கேட்டிருக்கான் ரொட்டேஷன் அட் பி தானே ஸோ ரொட்டேஷன் அட் பி கேட்டிருக்கான் அப்போ ரொட்டேஷன் அட் பி வேணும் அப்படின்னா காஞ்சுகேட் பீமில் நீங்கள் சப்போர்ட் பியில் என்ன கண்டுபிடிக்கணும் யூ ஷுட் ஃபைண்ட் தி வாட் ஷியர் ஃபோர்ஸ் புரியுதா ஸோ இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா காஞ்சுகேட் பீமில் அது வந்து உங்களுக்கு ஸ்லோப் ரொட்டேஷனை கொடுத்துரும் அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த டிஃப்ளெக்ஷன் இன் ரியல் பீம் என்ன கண்டுபிடிக்கணும் யூ ஷுட் ஃபைண்ட் தி பெண்டிங் மூமெண்ட் கரெக்டா ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் நான் வில் சால்வ் திஸ் கொஸ்டின் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அவன் ஸ்லோப் அட் பி கேட்டிருக்காங்க கரெக்டாமா ரொட்டேஷன் அட் பி ஸோ இப்போ ரொட்டேஷன் அட் பி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கால்குலேட் தி ஷியர் ஃபோர்ஸ் அட் பி ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பின்னா என்ன டேரெக்டாக ரியாக்ஷன் தானே இப்போ ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட்டுக்கு எப்படி ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க ரியாக்ஷன் ஸோ இப்போ ஆர்பி கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சா இஃப் யூ ஃபைண்ட் தி ஆர்பி தட் இஸ் நத்திங் பட் வாட் ஷியர் ஃபோர்ஸ் வாட் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் இன் காஞ்சுகேட் பீம் தட் இஸ் ரொட்டேஷன் இன் ரியல் பீம் ஸோ நவ் let this be RA, let this be RB. So summation V is equal to 0. What will you get? RA plus RB is equal to what is the area of this? இதோட ஏரியா தானே லோட் ஆக்ட் ஆகும் 1/2 into m by EI into L. இங்கே பாருங்க இது வந்து UVL மாதிரி UVL வந்து எப்படி பாயிண்ட் லோடாக மாற்றுவீங்க find the area of the loading diagram find the area of the loading diagram இது என்ன ஷேப்பு ட்ரையாங்கிள் So what is the area 1/2 into
base into height. So 1 by 2 into m by EI into L. Correct? So RA plus RB is equal to what? RA plus RB is equal to ML by 2 EI. Correct? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? shear force at B கண்டுபிடிக்கணும். So shear force at B தேவை அப்படின்னா find the RB. ஒரு சப்போர்ட்டில் shear forceனா என்ன? அதில் டெவலப் ஆகிற ரியாக்ஷன் தான் shear force. ஸோ இப்போ டேரெக்டான ரியாக்ஷன் at B கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு shear force கிடச்சிரும். அந்த shear force தான் என்ன? that is rotation. புரிஞ்சுதா? So we will find the reaction at point B. So for that apply summation of moment about A is equal to 0. Summation of moment about A is equal to 0. என்ன வரும்? minus RB into L. கரெக்டா? minus anti-clockwise minus RB into L. இப்போ இந்த load வந்து 1 by 2 m by EI into L. ஸோ இது சிஜியில் எப்படி பாஸ் ஆகும்? ஷார்ப்பர் எட்ஜ்லேருந்து சொல்லுங்கள், ஷார்ப்பர் எட்ஜ்லேருந்து 2/3 of L. ஸோ ஷார்ப்பர் எட்ஜ்லேருந்து 2/3 of L, ப்ராடர் எட்ஜ்லேருந்து L by 3. ஸோ நான் இந்த இடத்துல மொமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ என்ன வரும்? மைனஸ் ஆர்பி இன்ட்டு எல் மைனஸ் என்ன வரும்? மைனஸ் ஸோ திஸ் இஸ் மைனஸ் அகைன் திஸ் இஸ் ப்ளஸ் ரைட், கிளாக்வைஸ் ரைட், இது கிளாக்வைஸ் தானே. ஸோ ப்ளஸ் என்ன வரும்? 1 by 2 ml by EI into what? Into என்ன வரும்? L by 3 is equal to 0. கரெக்டா? So I am taking moment about B A0. Moment about A0 என்ன வரும்? minus RB into L plus half of m by EI into L into L by 3 is equal to 0. So அப்போ இந்த இதை இங்கே கொண்டு வாங்க. What will happen? RB into L is equal to ml square by 6EI வருமா? So if you cancel this you will get RB is equal to ml by 6EI. So this is nothing but what? Shear force at B. So shear force தான் என்ன? Shear force in conjugate beam is rotation in real beam. So இதுதான் என்ன? theta B. ஆனால் TNPSC tentative கீழே பார்த்தீங்கன்னா ml by 12EI கொடுத்தா தப்பு. The answer is ml by 6EI. So this is the correct answer. So இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா கான்ஜுகேட் பீம் வச்சு அப்ரோச் பண்ணலாம். ஓகே, I hope you all understood this. So we can meet in next good session. Okay, thank you.